பணம், அதுக்காக எதையும் செய்ய தயங்காத மனைவி. பணம் இருந்தாதான் வாழ்க்கை, இந்த ஒரு எண்ணம்தான் மாலாவின் வாழ்க்கையையே ஆட்டிப் படைத்தது. ரவி ஒரு சாதாரண கம்பெனி வேலைக்காரன். மாத சம்பளம் குறைவு, ஆனா மனசு நிறைவு. மாலா அவன் மனைவி. அவளுக்கு எப்போதும் ஒரே ஆசை, அடுத்த வீட்டுக்காரனை விட நாம பெரியவர்களாயிருக்கணும். இந்த பைக் பழசு, இந்த வீடு சின்னது, உன் சம்பளம் வெட்கப்படுற மாதிரி இருக்கு என்று தினமும் ரவியின் மனதை காயப்படுத்துவாள். ரவிக்கு கிடைத்த சிறிய போனஸ் கூட மாலாவுக்கு போதவில்லை. லோன் போடு, கிரெடிட் கார்டு எடு, நான் ஆசைப்படுற வாழ்க்கை வேணும். ரவியின் கண்களில் பயம், ஆனா மாலாவின் கண்களில் பேராசை மட்டும். ஒரு நாள் மாலா ரவியின் கையெழுத்தை தெரியாமலே ஒரு பெரிய லோனில் சைன் போடச் செய்தாள். புது நகைகள், பிரம்மாண்ட செலவுகள், ஆனா உண்மை மறைக்கப்பட்டது. விழுந்த முகமூடி ஒரு நாள் வங்கி நோட்டீஸ், லோன் தொகை கோடிகளில். ரவிக்கு அதிர்ச்சி. இது என்ன மாலா என்று கேட்டான். அவள் அலட்சியமாக, பணம் சம்பாதிக்க முடியாத நீதான் காரணம் என்றாள். அந்த வார்த்தை ரவியின் உள்ளத்தை முற்றிலும் உடைத்தது. வீழ்ச்சி, கடன் அழுத்தம், வேலை போனது, வீடு ஏலம். அப்போதும் மாலா மாறவில்லை. நான் ஏழியோட வாழ மாட்டேன் என்று சொல்லி ரவியை விட்டு வெளியேறினாள். கர்மாவின் விளைவு அடுத்த பகுதியில் தொடரும்.